ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதாவது புகைப்பிடித்தால் வாயில் புண்ணு வந்துடும், குடிச்சிங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. சில பேரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்குங்கிறது காலேஜ் படிக்கிற பசங்க சொல்ல டைலாக்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலேஜ் முடியும் போது தான் தெரியுது அது எனக்கும் செட் ஆகும்னு. திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி. ஏன்டா அந்த காலேஜில் சேர்ந்தோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் 5 வருஷம் முடிஞ்சிடுச்சான்னு யோசிக்க வச்சிருச்சு. ஏன்டா ஸ்கூலுக்கே போகிறோன்னு தெரியாத பாதி பேர், நிறைய மார்க் மட்டும் எடுத்தால் போதும்னு நினைக்கிற பாதி பேர். இந்த 2 கேட்டகரியில் நான் எதில் வருவேன்னே தெரியாமல் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்த எனக்கு இந்த 5 வருஷத்தில் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துருக்கு இந்த காலேஜ். என்ன தான் இனிமேல் அழுது புரண்டாலும் இன்னும் 1 மாதத்தில் காலேஜ் முடிஞ்சிடும். அப்புறம் நாமளும் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்களே தவிர கல்லூரி மாணவர்கள் இல்லைல்ல. ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங், டாக்டர், லாயர்னு ஆளாளுக்கு ஒரு காலேஜில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவங்க காலேஜ் ஸ்பெஷல் தான்ல. அந்த காலேஜில் அவங்களோட டேய் இங்கே 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 அவன் காலை பற்றி அவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்லியோ அதை மட்டும் மூடி சொல்லிட்டு போ. அட என்னடா திட்டுறான், இதுக்கு மேலே போனால் அடிப்பானோ. சரி ஆரம்பிச்சிருவோம். ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் லைஃப் பற்றிங்க பார்க்க போகிறோம். என்னோட காலேஜ் லைஃப் பற்றி எனக்கே சொல்கிறதுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன் சும்மா அந்த முடியை நோண்டிகிட்டு இருக்க? வெற்றி வந்தாச்சும் எடுக்கலாம்ல. நல்லா இல்லையா? அருமையாக இருக்குது. சரி முடியை விட்டு நாளைக்கு எடுக்கலாமா? சரி வா, அடித்து மண்டையை உடச்சி விடுவோம். இன்றைக்கே வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிக்க. உண்மையிலேயே நல்லா இல்லையா? என்னடா எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க? அவ்வளோ அழகாக இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சும்மா வரணும். நீ வேற 5 வருஷமாக இங்கே படிக்கிறோம், 1-2 சம்பவமாக பண்ணியிருப்போம். என்னத்த சொல்கிறது, எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி ரைட்டு, லைட்டாக கண்ணை மூடி பார்ப்போம். ரைட்டு, இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் கடுப்பாயிடுவீங்க. ஹலோ கைஸ், எக்ஸ்பெஷலி மை டியர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் வேறு முடிய போகுது. அப்புறம் இவ்வளோ நாளாக காலேஜில் இருந்துட்டு காலேஜை பற்றி ஒரு வீடியோ கூட இருக்கணும் எப்படி? அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம காலேஜ் பற்றி சொல்லணுன்னா 5 வருஷமாக இங்கே தான் படிக்கிறேன். அப்போ எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, நடுவில் எங்கே காமெடி வைக்கிறது, இல்லை ஒரு பாட்டு வேறு இருக்குது, இப்படி எவ்வளவோ இருக்குங்க. இப்படி என்ன பேசுனே தெரியாமல் வீடியோ ஆன் பண்ணியாச்சு. தொண்டை வேறு சரியில்லை. ஸ்டார்டிங்லேருந்து வருவோமா? இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் என் வயசு தானே இருப்பீங்க. ஒரு 2000 உளராத, ஒரு 2002 பிறந்தேன்னு வச்சிங்களேன். என் கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 9th வரைக்கும் நல்லா தான் படித்தோமா. 10th பப்ளிக் முடிச்சு 11th போய் ஜாலியாக இருக்கான்னு பார்த்தா 11th பப்ளிக் கொண்டு வந்து வச்சாங்க. 11th வந்துட்டு 12th பப்ளிக். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து 1 வருஷம் முடிக்கிறோம், அடுத்த சமயத்து கொரோனா வந்துருச்சு. 3 வருஷம் கொரோனாவிலே போயிடுச்சு. ஏன்டா காலேஜ் வந்துன்னு தெரியாமல் காலேஜை முடிச்சாச்சா? சரி அதுக்கப்புறமாச்சு எம்எஸ்சி போட்டு ஒழுங்காக படிக்கலாம்னு சொல்லிட்டு எம்எஸ்சி சேர்ந்து நாம் சேர்ந்த என்னன்னா சிலபஸை மாற்றுறாங்களாம், ஒன்னோட கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறாங்களாம். சரி அதுக்கப்புறமாச்சு இந்த எம்எஸ்சியை முடிக்கலான்னு பார்த்தா இந்த எலெக்ஷனோட போய் காலேஜை முடிக்க போகிறாங்களாம். காலேஜ் 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 காலேஜே முடியும் போது காலேஜ் வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதனால் இந்த காலேஜ்லேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்கப்பா. சரிங்க, என்னோட கதையை சொல்லட்டுமா? யூஜி வந்து
கொரோனாலாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. பிஜி வந்தோங்க 29/9/2022 வியாழக்கிழமை நம்ம எம்எஸ்சி சேர்ந்து ஃபஸ்ட்டு நான் காலேஜ் அடையா சொல்கிறாங்க. ஒரு ஷேப்பில் ட்ரெஸ் போட்டுட்டு திரும்ப வர போகிறேன். திரும்பவும் என் காலேஜை பார்க்க போகிறேன். திரும்பவும் எங்கள் மேம் எல்லாரையுமே புதுசாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். அப்புறம் அவளை பார்க்க போகிறேன். மறுபடியும் காலேஜ் போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டை விட அவங்கள மறுபடியும் பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. டேய் வேணாண்டா, பாட்டெல்லாம் போட்டுறதடா, காப்பி ரைட்டு கொடுத்துருவானுங்க. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என்னோ யானியே, நீன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. யாரோ மூரலோ தேனோ ஒரு கவிதை சொல்கிறேன் பாரா. எல்லாரும் வாங்க, காவியன் காமெடி பண்ண போகிறான். காமெடியா? அவள் என் நிலா, அவள் என்னை விரும்பவில்லை. அதான் தெரியுமே. வாய் முட்டு கேள்றா. அவள் என் நிலா, அவள் என்னை விரும்பவில்லை, என்னால் விரும்பப்படுவதையே அவள் விரும்பினாள். அவள் என்னை காதலிக்கவில்லை, என்னால் காதலிக்கப்படுவதே அவள் விரும்பினாள். ஒருபோதும் என்னை அவள் காதலிக்கப் போவதில்லை, அவளை தவிர வேறு யாரையும் நான் காதலிக்கப் போவதில்லை. எப்படி நல்லா இல்லையா? எரும மாடு. நீ கேம்ல ரெடி. காதலா நீன்றி மூடுமே எவனோ, நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நீ மட்டும் தான் வர, அந்த பொண்ணை காணோம். அவங்க யாராச்சும் இருந்தா தானே. அட பாவி, ரகசியத்தை போட்டு உடச்சிட்டானே.
காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்கணும் அப்ளிகேஷன் போட்டு ஒரு நல்ல குரூப் எடுத்துட்டு காலங்காலத்தில் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு காலேஜ் கிளம்பி ஒரு பஸ்ஸில் ஏறி நேராக காலேஜ் வாசலில் வந்து இறங்கி அப்படியே காலேஜ் உள்ள வந்தோம்னா மேமெல்லாம் பார்த்துட்டு அவங்க சூப்பராக பாடம் நடத்துவாங்களா நம்ம உட்காந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டு சூப்பராக படிச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலேஜ் கிளம்பிடுவோம். இது எல்லாமே மற்றவங்களுக்கு. ஆனால் நமக்கு காலங்காத்தால் எந்திரிக்கிறதே லேட்டு. அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி கிளம்பி குளிக்காமலோ பாதியில் எழுந்திரிச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே பஸ் ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு வந்து நிற்கும். சரின்னு அந்த பஸ்ஸில் அடிச்சு பிடிச்சி ஏறி மனுஷன் குரங்கிலிருந்தாண்டா வந்தால் நிரூபிக்கிற மாதிரி படிச்சு தூங்கி காலேஜுக்கு ஓடி வந்தோம்னா 10 மணி காலேஜுக்கு 10:30 வந்து நிற்போம். மேகன் மேம் மேகன் மேம் மேகன் மேம் மேகன் மேம் சேர்ந்து காலேஜ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி வந்து கோர்ஸ்லாம் எழுதுவாங்க. இதோட படிக்க சொல்கிறாங்க. சரிண்ணே, அதெல்லாம் விட ஒரு 3 நாள் காலேஜுக்கு லீவ் போட்டு காலேஜுக்கு புதுசாக வந்தோம்னா என்னையே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஹாய், சரி உயிரோட தான் இருக்கேன், 3 நாள் லீவ் போட்டதுக்கு இப்படி பார்க்குறீங்க. சரி வந்தாச்சு, எதுவும் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போன்னு கேட்டால் நோட்ஸு, டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, ஹோம்ஒர்க்கு, செமினார். அடையப்பா முடியலடா சாமி. இன்னைக்கு நீ தான் செமினார். அது வேறையா? ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. 5 வருஷமாக நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கோங்க. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுல என்னால் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா என்றைக்கு போடுவோம்னா தெரியாது. அதில் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டை போட்டுருங்க. இல்லை முன்னாடியே படிச்சிங்க ஓல்டு அப்படின்னா அப்படி கவனம் பண்ணுங்க. ஸ்டாஃபாக எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் எல்லாருமே அதை பண்ணிட்டு போங்கப்பா. ஆனால் எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்குது. காலேஜ் எல்லாருமே சூப்பர் தாங்க. முடிஞ்சா ஓகேவா? ஓகே வாப்பலாம். அப்பா ஏன்டா உட்காந்துருக்க? இவ்வளோ நாள் படித்தேன் காலேஜில், கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டுமா? அரியருக்கும் திரும்ப இங்கே தான் வரணும், மூடிக்கிட்டு வா. ஓகேப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் ஏதோ ஒரு 10-12 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், இது வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுருந்தேன். எனக்கு என் காலேஜ் முடிய போகுதுன்னொன்னே ஒரு பிளானிங் இல்லாமல் டக்குன்னு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்கப்பா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் ஊர் இருட்டில் பார்த்தா எப்படி இருக்குது? இருட்டாக இருக்கா? சரி ரைட்டுங்க. நீங்கள் அந்த காலேஜில் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜோட ஸ்வீட் மெமரிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்கப்பா. இதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். டாட்டா.